Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ யூகேல வந்து ஜாப் தேடி ஒரு இன்டர்வியூக்கு வந்து நீங்க போறீங்க அப்படின்னா அங்க போய் இன்டர்வியூல இந்த காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அவாய்ட் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஏன் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து என் கம்பெனிலயும் நான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நான் ரீசெண்டா இன்டர்வியூ எடுத்தேன். ஸோ நிறைய ரோல்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ அண்ட் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ அந்த கேபினெட்ல எல்லாரும் இருக்கிற காமன் பேனல் இன்டர்வியூலயும் நான் இருந்தேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஸோ நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் கேண்டிடேட்ஸா வந்திருந்தாங்க ஃபைனல் ரவுண்டுக்கு. ஸோ அவங்க பண்ற சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது என்னென்ன பண்றாங்கன்னு. ஸோ அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொன்னேன்னா நீங்க இன்கேஸ் நீங்க இன்டர்வியூக்கு போறப்ப ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்ல வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப யூகேல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற நிலைமையில வந்து நிறைய கால் பேக்ஸ்ல நிறைய பேருக்கு வர்றதே இல்ல. சோ ஈஸியா வந்து நீங்க இந்த ஸ்பான்சர்ஷிப்போட வரீங்க இல்லையா? சோ இந்தியால இருந்து ஸ்பான்சர்ஷிப்போட வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சோ அங்கேயே வேலை கிடைச்சு இங்க வந்துடுறாங்க. சோ வந்து கோப்ப பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க ஒய்ஃப் யாரோ வந்து இங்க டிபெண்டா இருந்து ஒர்க் தேடணும் இல்லையா? சோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்போ கரண்ட்லி. சோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி இன்டர்வியூல வந்து சில தவறுகள் பண்ணி அதுல வந்து நம்ம ரிஜெக்ட் ஆகிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா நீங்க வந்து வரும்போது இங்க இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனோ இல்ல இங்க முன்னாடி ரொம்ப நாளா வாழ்ந்துருக்கிறவங்க அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணி கண்டிப்பா நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வந்து ஸ்கில் செட்ஸ்ல வந்து நம்மள அவங்களோட நல்லாவே பண்ணிடுவோம், அவர் ஈக்குவலா பண்ணிடுவோம். பட் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சோசியலா இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் அவங்க பெட்டர் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயர்ஸுக்கு தோன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் அப்படியே கொஞ்சம் டச் பேஸ் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து நான் இது வரைக்கும் என் சேனல்ல போட்டது இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து நான் என் சேனல்ல எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல இருந்தும் சரி, பார்க்கிங்ல இருந்தும் சரி, டிராவல் பண்றதுல இருந்தும் சரி. பட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசெண்டா இந்த இன்டர்வியூ பண்ணல இருந்தனால சரி எனக்கும் தெரியுது அப்படிங்கறதுனால சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா நீங்க இந்தியால இருந்து இங்க வந்து வரீங்க, ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனி ஒரு யூகே சிட்டிசன்ஸ் இருக்கிற கம்பெனி ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் ஒரு ஃபாரினர் இருக்கிற கம்பெனி அவங்களுக்கு கீழே போய் ஒர்க் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு ஆப்டா இருக்கும். சரி நீங்க இங்கேயும் வந்துட்டு சம்டைம்ஸ் இங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்க சீனியர்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்களாவே இருப்பாங்க. சோ அவங்க சில கல்ச்சருமே பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் ஒர்க்கிங் கல்ச்சருமே நிறைய இடத்துல இருக்கும். சோ அந்த மாதிரி இதுக்கு ஆப்ட் ஆகுமான்னு தெரியல. பட் நீங்க மோஸ்ட்லி இப்ப நீங்க ஒரு ஃபாரின் கல்ச்சர் நீங்க ஃபாரின் பீப்புள் கூட வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி நான் ரொம்ப பெருசாக போகல. ஸோ வந்து எனக்கோட ஐடியா வந்து அந்த லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ நீங்க பர்சனல் இன்டர்வியூல நீங்க எப்படி இது பண்ண என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கிறத சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். பட் சும்மா குவிக்கா டச் பேஸ் பண்ணிடுறேன். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டா இருக்கும். ஸோ அந்த ஹெச்ஆர் ரவுண்டுங்கிறதுல ஒரு சும்மா ஒரு ஃபோன் கால் இருக்கும். அவங்க பிரைமரி என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வந்து ரைட் டு ஒர்க் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஸோ நீங்க என்ன வீசால இருக்கீங்க, நீங்க இங்க ஒர்க் பண்ணலாமான்னு கேட்கலாம். அப்புறம் உங்க ரெஸ்யூமேல இருந்து சும்மா 2-3 கொஸ்டின் சும்மா தான் கேட்பாங்க, நீங்க ஃபிட் ஆகுறீங்களா இல்லையான்னு. அப்புறம் ஏன் இந்த கம்பெனி சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் ஆர் 3 ரவுண்ட்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும். சோ ஃபைனல் ரவுண்ட் வந்து நீங்க டைரக்டா கம்பெனிக்கு வர்ற மாதிரியோ இல்ல கண்டிப்பா வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க மோஸ்ட். மற்ற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஜூமோ இல்ல டீம்ஸ் வீடியோ கால்ல இருக்கும். சோ அந்த ஃபைனல் ரவுண்ட் தான் நீங்க வந்து ஆஃபீஸுக்கு போய் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுடைய ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க. அது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் த கம்பெனி. சோ இப்ப நான் இங்க வந்து ஒர்க் தேடின பாத்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டுக்கு நான் டிஷர்ட் தான் போட்டு போனேன். பட் அகைன் நீங்க வந்து அது நம்ம வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்கு விட வேணாம். சோ நீங்க ப்ராப்பரா ஏதாவது ஒரு ஜென்ஸா இருந்தா நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு ஷர்ட் இப்ப நான் எங்க இதுக்கு நான் இன்டர்வியூ எடுத்த பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ஷர்ட் போட்டு வந்தாங்க. சில பேர் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அவங்க ஃபுல் கோட் சூட் எல்லாம் கூட போட்டு வந்திருந்தாங்க 2-3 பேர். சோ அந்த மாதிரி ஏதாவது டீசென்ட் ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் இருந்தாலே போதும். சோ அதுதான் ட்ரெஸ்ஸிங் வைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நீங்க இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. சோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிறது வந்து நம்ம ஊர்ல நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு வேற, இங்க வந்து நீங்க ஒரு ஃபைனல் ரவுண்ட் நீங்க இன்டர்வியூ வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேற. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டெடி ஃபேஸ் வச்சுட்டு ஹலோ ஹாய் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி. பட் அதுதான் ஆக்சுவலி ஆப்ட் கரெக்ட் இல்லையா, நம்ம ஊர்ல அப்படிதான் பண்ணுவோம். பட் இங்க வந்து கொஞ்சம்
இவங்க இப்ப இவங்க கூட நீங்க பழகிட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரொம்ப பாத்தீங்கன்னா அனிமேட்டடா தான் இருப்பாங்க. சோ நீங்க போயிட்டு நீங்க ஒரு ஸ்டர்ட் ஃபேஸ் வச்சுட்டு ஹலோ ஹாய் அப்படின்னீங்கன்னா மேபி அவங்க வந்து உங்களுக்கு சோஷியலா அவங்க எப்படி செட் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அனிமேட்டடா பேசணும். சோ கொஞ்சம் நல்லா ஒரு சிரிச்ச மாதிரி பேசணும், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசுற மாதிரி இருக்கணும். சோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருக்கணும்னு நினைக்கலாம். பட் ஆனா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு டிபெண்டன்ட் விசாவா இருந்து நீங்க ஒர்க் தேடுறப்ப யூ கோயிங் டு கம்பீட் வித் சம்ஒன் ஹூ இஸ் ப்ராப்பர் பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜாலியா பேசி, ஏன்னா இங்கெல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பப்ல போய் இது பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் பார்ட்டி சம்மர் பார்ட்டி அது இதுன்னு இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து போறப்ப நம்ம வந்து எப்படி அவங்க கிட்ட சோஷியலா ஃபிட் ஆகும் அப்படிங்கறது அவங்க வந்து ரொம்ப மேஜரா பார்ப்பாங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ஏன்னா அது வந்து உங்க ரோலுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு டெவலப்பர் ஆர் நம்ம டெஸ்டர் அந்த மாதிரி போறீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ரோல் இல்ல மேனேஜ்மெண்ட் ரோல்ல போறீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்கும் இங்க. சோ அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புளா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீம் ஹேண்டில் பண்றப்ப நீங்களும் அவங்க அளவுக்கு சோஷியலா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ வந்து நீங்க இன்டர்வியூ போறப்ப நீங்க கான்பிடென்ட்டா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நான் பண்ணி காமிச்ச மாதிரி நல்லா சிரிச்சுட்டு ஹலோ நல்ல கேஷுவலா நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் நம்ம ரிசர்வ்டு டைப்பா நம்ம ஊர்ல பண்ண அது கரெக்ட். ஆக்சுவலி இங்க பண்ணீங்கன்னா ஓகே மேபி இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பேசுவோம் இவர் எப்படி சோஷியலா நம்ம கல்ச்சருக்கு அவர் ஃபிட் ஆவாரா, நம்ம சோஷியல் குரூப்புக்குலாம் அவர் ஃபிட் ஆவாரா, ஏன்னா அவர் வந்து ஒரு டீம் ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரிலாம் கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளவு ஃப்ரீயா இருப்போம் அப்படிங்கறத நம்ம அந்த சோஷியல் இதை நம்ம எக்ஸிபிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க அதுல பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அடுத்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போகும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஜாலியா நீங்க பேசி பழகிட்டீங்கன்னா நான் சில இடத்து இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்ல. சோ நாங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே ஜாலியா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலா போயிடும். சோ அந்த ஒரு பாஸ் இருக்காது, அப்படியே ஒரு பதட்டமே இல்லாத மாதிரி போகும். சோ அது வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ரீயா பேசி ஸ்டார்டிங்ல நீங்க அப்படி பேசினீங்கன்னா தட் வில் பி ரியலி குட். அதுலயே அவங்க நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. ஓகே இன்னும் நம்ம சோஷியலா நம்ம கம்பெனிக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க அதுலயே. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி இந்த இன்டர்வியூல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அஜெண்டா மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. சோ இப்ப நீங்க உங்களை பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க எதனா ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒருத்தட்ட பேசிருப்பீங்க, செகண்ட் ரவுண்ட் ஒருத்தட்ட பேசிருப்பீங்க. பட் நீங்க ஃபைனல் ரவுண்ட்ல வந்து புதுசா யாராவது மீட் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ அது வந்து நீங்க உங்களோட பெஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ உங்களை பத்தி நீங்க சொல்றது வந்து உங்க நார்மல், அதை பத்தி நான் எதுவும் பெருசா சொல்லல. சோ அது வந்து நீங்க உங்க பெஸ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்துட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் திஸ் இஸ் அப்படின்லாம் கேட்கறது கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நேரத்துல நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ மாதிரி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. சோ ஒவ்வொரு கொஸ்டினா ஒவ்வொரு பர்சன் வந்து ஒரு 4 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ரெடி ஆயிக்கணும். சோ இந்த ஸ்பாட்ல நீங்க இருக்கிறப்ப நீங்க ஹவ் வில் யூ ரியாக்ட் டு இட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி இப்ப நம்ம ஊர்லயுமே அந்த மாதிரி தான் பண்றாங்க. பட் இங்க வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ்ல வந்து இந்த சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. சோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. சோ இந்த செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு நீங்க தேர்ட் ரவுண்ட் கிளியர் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த எக்ஸசைஸ் ஒரு பிரசன்டேஷன் மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுப்பாங்க. சோ அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ண சொல்லுவாங்க. சோ நம்ம ஒன்றும் பெருசா இதுல பட் ஆனா சிம்பிளா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல போட்டு நீட்டா வந்து நம்ம உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஒரு சம்திங் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு போங்க. என்ன எழுதிருக்கீங்களோ இல்லையோ சோ அட்லீஸ்ட் யூ கம் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தெரியும். ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல ஒரு ஆள் இன்டர்வியூ பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஸ்லைடை போட்டுவிட்டு ஸ்லைடை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி நமக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க என்னதான் நிறைய ஒர்க் பண்ணி இது பண்ணாலும் நீங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க 4 பேருக்கு அப்படிங்கறது தான் பார்ப்பாங்க. சோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு ஏதாவது கிரிக்கெட்டாவும் போயிருங்க. ஏன்னா இட் வில் கிளியர்லி சே தட் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி
உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சும்மா ஒரு பவர் பாயிண்ட் போட்டு நம்ம கிட்ட அதை பார்த்து படிக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க பவர் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுல நீங்க என்ன டீடைல் பண்ணிருக்கீங்கிறது உங்க நோட்டை பார்த்து நாங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேங்கிற மாதிரி கொஞ்சம் அதை வெளியே காட்டினா அவங்க வந்து இன்டர்வியூஸ்க்கு வந்து அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயமா படும். ஸோ எஸ் கம் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற அதுதான் அவங்களுக்கு முக்கியம். சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்கன்னா ஹவு வெல் த கேண்டிடேட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் விஷயமா புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்க உங்க கண்டென்ட் வந்து மேபி நீங்க அவங்க கொடுத்த எக்ஸசைஸோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது நீங்க எப்படி நீங்க இதை அப்ரோச் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க எம்டி ஹேண்டா போயிடாதீங்க. ஸோ வந்து அதனால அந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ஒரு கீ திங்ஸ். இதெல்லாம் நான் இப்போ லைவா நான் பார்த்தேன், ஒரு 2 months பேக் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதனால சொல்றேன், இதெல்லாம் ஒரு 2-3 விஷயங்கள். ஸோ நாங்க எப்படின்னா இப்போ ஒரு இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட் இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து உட்காந்து பேசுவோம், அவங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நான் இப்போ கியூமுலேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைனஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க இன்டர்வியூ முடிச்சு இந்த கேள்வி இதெல்லாம் உங்க சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் அது இதெல்லாம் கேட்டு உங்க டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி அது இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து டு யூ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் அஸ்ன்னு கண்டிப்பா எல்லா இன்டர்வியூரும் கேட்பாங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம என்னடா இவ்வளவு ஒரு ரோல் நம்ம பத்தி பேசியிருக்கோம், நம்ம கம்பெனியை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், 3வது ரவுண்ட் இன்டர்வியூ வரும், அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு நம்ம கம்பெனி பத்தி எந்த கேள்வியுமே இல்லையா, அவருக்கு ஏதாவது ஒரு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு தாட் இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியை பத்தி ஒரு கேள்வியோ இல்ல உங்க ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு கேளுங்க, இல்ல உங்க டீமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க, உங்க ஆர்கனைசேஷன் ஹைரார்கி எப்படி இருக்குன்னு கேளுங்க, இந்த ரெவென்யூ எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கம்பெனி எப்படி போயிட்டு இருக்குன்னு என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். So the more the question you ask, இட்ஸ் லைக் அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு டிட்டர்மெண்டா தான் வந்திருக்கான். ஸோ ஒன்னு அவனுக்கு இந்த கம்பெனி என்னதான் இன்டர்வியூலாம் எடுத்தாலும் ஹி ஸ்டில் வாண்ட்ஸ் டு நோ மோர் அபவுட் த கம்பெனி அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு வரும். ஸோ நான் நிறைய பேர் இப்ப எடுத்தவங்க பாத்தீங்கன்னா நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி ரிசர்வ் இருக்காதீங்க, கண்டிப்பா ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பாருங்க, இப்ப நான் நோட் புக் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த நோட்ல வந்து நீங்க எழுதிக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிட்டு போய் அந்த நோட்டை பார்த்து ஐ ஹேட் சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை பார்த்து நீங்க படிச்சு இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு, ஐ ஹேட் இட் ரிட்டன் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு நீங்க அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து நல்லா காமிக்கும். சோ கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, அப்பதான் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா வரும். சோ தட் வில் லீட், அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இன்னும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் ஏதாவது வரலாம். சோ அதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ வந்து கண்டிப்பா வந்து நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேளுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து அவங்க இங்க ரயில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. சோ இங்கதான் யூகேல அடிக்கடி ட்ரெயின் ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்களே. சோ அவங்களுக்கு வந்து ட்ரெயின் ஸ்ட்ரைக் ஆகி வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அவங்க நம்ம இந்தியன் தான். சோ அவங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அந்த லேட்டா வந்துட்டோம் அப்படிங்கறனாலே அவங்க ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. சோ அதெல்லாம் படவே படாதீங்க. சோ வந்து இஃப் யூ ஹேவ் அ வேலிட் ரீசன் அப்படின்னா இவங்க எல்லாம் வெயிட் பண்றதுக்குலாம் அவங்க வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா என்ன இன்டர்வியூக்கே லேட்டா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க யாரும் யோசிக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துவாங்க. சோ அந்த பதட்டப்பட்டு நீங்க வந்து அடுத்து நீங்க பேச போறதுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதாகாம பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி எனி பிரச்சனைகள் ஏதாவது வந்திருந்து அதோ லேட் ஆகுது, சோ சம்திங் உங்க டைம் இது பண்ண முடியல, உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னாலுமே டோன்ட் வரி அபவுட் இட். சோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒன்னும் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. சோ அதனால பிரச்சனையே இல்லை. சோ அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வந்து நம்ம ப்ராப்பரா எக்ஸிபிட் பண்ணாம விட்டுறக்கூடாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும், இந்த உங்களை பத்தி சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அது வந்து நீங்க கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஃபைனல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இப்ப நான் இப்ப இன்டர்வியூ எடுத்தேன் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் இங்க புதுசா யூகே வந்தப்ப நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன் இல்லையா. சோ அவங்களும் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சோ இந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவுட் சைட் ஆஃப் ஒர்க் வாட் இஸ் யுவர் ஹாபி, நீங்க என்ன பண்ணுவீங்க, வாட் கைண்ட் ஆஃப்
பர்சன் யூ ஆர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெளியே நிறைய சோஷியலா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே அவங்க கேட்கிற நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரிசர்வ்ட் டைப்பா இன்ட்ரோவர்ட்டா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய கம்பெனிஸ்ல இப்ப யூகேல பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு ஒன்றுல ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது இல்லையா. ஸோ என் கம்பெனில இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா காமனா ஒரு பப்புக்கு போய் எல்லாம் மேட்ச் பார்க்க போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் அது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நல்லா சொல்லுங்க, லைக் நம்ம வெளியே போவோம் அது மாதிரி பண்ணுங்க. சோஷியல் நான் நிறைய இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நான் வந்து சோஷியல் பழைய கம்பெனில சோஷியல் குரூப்ல எல்லாம் வேற இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால உங்க ஹாபிஸும் நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி இந்த ஃபன் லவிங் பர்சன் அது இதுன்னு நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். ஸோ அதுவுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ரீசனும் நான் தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய கம்பெனில பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே நம்ம ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும், நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஏன்னா நமக்கு அந்த சேலஞ்ச் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து அவங்க கூட போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப நான் அகைன் சொன்ன மாதிரி அவங்க எந்த அளவுக்கு நம்மளும் அவங்க கூட மிங்கிள் ஆக முடியும் அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்க தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ போறப்போ மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னாலும் ஈஸியா மிங்கிள் ஆயிருவாங்க. பட் நம்ம வந்து அவங்க கூட மிங்கிள் ஆகுது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கண்டிப்பா இதை வந்து நான் இதுவே வந்து இன்னொரு டாபிக்கான நெக்ஸ்ட் வீடியோல நான் போட போறேன். ஸோ நம்ம இங்க யூகேல இங்க இருந்து ஒரு இந்தியன்ஸா வந்து நம்ம யூகே கம்பெனில ஒர்க் பண்றப்ப நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணும். சேலஞ்சஸ்ங்கிறத விட கொஞ்சம் ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் எப்படி நம்ம பெஸ்டா அவங்க கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி நான் ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ அவ்வளவுதான். நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க போனா நல்லா கிரீட் பண்ணுங்க. அதுலயே ஒரு 50% நீங்க பாஸ் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஓகே. இப்ப நீங்க ஒரு ஈக்குவலா ஒருத்தங்க உங்களுடைய சேம் ஸ்கில் செட் இன்னொரு ஆட்கள் நம்ம இந்த ஊர் ஆட்கள் இருக்காரு, நம்ம அதே ஸ்கில் செட் நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு மத்த அந்த ஸ்கில் நீங்க ஈக்குவல் ஆனாலும் அந்த அடிஷனல் திங்ஸ்ல தான் நம்ம வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ அதனால நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க ஹாப்பியா கிரீட் பண்ணுங்க. நல்லா அனிமேட்டடா இருக்கலாம், தப்பே கிடையாது. இங்கெல்லாம் என் கூட ஒருத்தவங்க எல்லாம் அவங்க வந்துட்டு அவங்க ஹலோ சொல்றதே ஒரு 5 செகண்டுக்கு ஒரு ஹலோ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா பேசி பழகிற இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அனிமேட்டடா பேசல தப்பே இல்லை. ஸோ நல்ல ஒரு கான்பிடென்டா சிரிச்சு பேசி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம், இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க, ப்ரிப்பேர்டா போங்க. இந்த மாதிரி நோட் பேட்ல நீங்க ஏதாவது எழுதுன மாதிரி காமிங்க, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்ற மாதிரி காமிங்க. அப்புறம் நான் வேற என்ன சொன்னேன், கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்களுடைய சோஷியல் லைஃப் பத்தியும் சொல்லுங்க, நீங்க அவுட் சைட் ஆஃப் ஒர்க் எப்படி இருப்பீங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே நீங்க இப்ப என் கூட ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தப்ப அவர் வந்து பார்ட் டைம் வந்து இந்த பேஸ்பால் விளையாடுவார் போல இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அதுல இருந்து ஒரு கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகி இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் அவங்க கூட பேஸ்பாலை பத்தி பேசிட்டு இருந்தோம். நாங்க பேஸ்பால் நீங்க முன்னாடி விளையாடுவீங்களா, உங்களோட ஃபேவரட் டீம் என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா அப்படியே அவங்க கூட நீங்க ஒரு மிங்கிள் ஆகுற மாதிரி நீங்க பர்சனல் இன்டர்வியூல மிங்கிள் ஆயிடலாம். ஸோ அதெல்லாம் தான் சில கீ திங்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆட்கள் மிஸ் பண்றது. நம்ம ஏதாவது உங்க ஹாபிஸ் என்னன்னு கேட்டா நான் சும்மா வெளியே போவேன் அதோட நிறுத்திடுறாங்க. ஸோ கொஞ்சம் நம்மளும் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு அதுல இருந்து அவங்க பில்டப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்னும் நிறைய நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நேரம் இன்டர்வியூல பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயின் விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆக்சுவலா இந்த வீடியோ போடுறப்ப கொஞ்சம் பாயிண்டா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூவர் நான் வந்து இங்க இன்டர்வியூ எடுத்தப்ப நம்ம ஆட்கள்ல சில பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாவது வேற ஒரு கம்பெனில இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்றீங்கன்னா நான் சொன்னதுல வந்து டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இங்க ஒர்க் பண்றதோட சேலஞ்சஸ் பத்தியும் நான் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு டெஃபினட்டா இன்கேஸ் நிறைய நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் தேவைப்பட்டா நான் இந்த வீடியோ வந்து நான் இங்கிலீஷ்லயும் மேக்ஸிமம் போடுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.